அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆன்மீக அன்பர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய காணொளியிலே ஆனைமலையில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை அனைவரும் வந்து வைத்தியம் பார்த்து கொண்டு அதற்குண்டான மருந்துகளை ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்குள் உங்களுக்கு தயார் செய்து கொடுப்பார்கள். அங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இரவு அனந்த சயன தாலாட்டு வைபவம் ஒன்று நடைபெறும். அதில் எதை தொட்டாலும் தோல்வி தோல்வி, கலக்கம், பயம், நடுக்கம். அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பல பிரச்சனைகள். இதெல்லாம் தீரணும்னா சித்தர் பீடத்துக்கு நம்ம வரணுங்க. சனிக்கிழமை ஒரு நாள் வந்து அங்கு சித்தர்களோடு ஒன்றி உறங்கி அவருடைய இண்டீடு நமக்குள்ளே போச்சுனாலே நமக்குள் உள்ள குறைகளெல்லாம் தகர்த்தெறிந்து ஓடிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய அருள் மலையில் நனைந்து விட்டால், அவர்களோடு ஒன்றாக உறங்கினால் அற்புதம் அற்புதம். அவர்கள் ஆனந்தமாக உறங்குகிற போது உங்கள் கைகளிலே மயில் பீலியை கொடுப்பார்கள். அந்த மயில் பீலியை உங்கள் திரு கைகள் எப்பொழுது பிடித்து சித்தர்களை தாலாட்டி உறங்க வைக்கிறீர்களோ அப்பொழுதே சித்தர்கள் ஆனந்த மலையில் நனைஞ்சு உறங்குவார்கள். அப்பொழுது அவங்களுடைய சோல் உறங்குவதற்கு முன்னால் உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்களுக்குள்ளே என்ன குறை, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, ஏன் தோல்வி, ஏன் கடன், ஏன் தொல்லைகள், ஏன் வம்பு வழக்கு, ஏன் நோய், எல்லாவற்றையும் அட்டமா சித்துக்களை செய்யக்கூடிய சித்தர்களுக்கு சொல்லவும் வேண்டுமோ? அவர்களுடைய அருளலை உள்ளே போய் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். உடல் பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, நிதி பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமை இரவு வந்து கவலைகளை மறந்து அந்த சித்தர்களை ஆனந்தமாக உங்களுடைய ஆன்மாவை தேக கூட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்து சமாதிக்குள்ளே போய் 3 முறை வலம் வந்து மயில் பீலியை கையில் பிடிச்சி விசிறி வீசி சித்தர் பெருமக்களை உறங்க வைத்தாலே எல்லாம் மாறிவிடும். துன்பம் வெகுண்டோடிவிடும். ஆனந்தம் பொங்கும். குடும்பத்தில் அற்புதம் நிகழும். அதிசயம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த அனந்த சயன தாலாட்டு வைபவம் நடைபெறுகிறது. எல்லாம் ஒரு 6 மணிக்குள்ளாக வந்து ஒரு 100 பேர் வந்தாலும் 100 பேர்த்துக்கும், 200 பேர் வந்தாலும் 200 பேர்த்துக்கும் கையில் மயில்பீலி கொடுப்பாங்க. அத்தனை பேரும் அந்த மயில்பீலியை தொட்ட உடனேயே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை போயிடும். சமாதிக்குள்ளே உங்களுடைய கோரிக்கையை எழுதி வச்சா சாமியுடைய கிரீடத்தில் உங்களுடைய கோரிக்கை வைக்கப்படும். உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய பாரங்களை அவர் தாங்கிக் கொள்வார். அப்போ சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சு போட்டு ஆனந்தமாக நீங்கள் திரும்பி வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தருணம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ மக்கள் இருக்கிறீர்கள், ஆன்மீக அன்பர்கள். இந்த சித்தர் பீடத்தை கேள்விப்பட்டு உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவில் என்றால் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது இந்த இடத்துல கால் வைத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட மகோன்னதமான இடத்திற்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். அமாவாசை பௌர்ணமி வைபவங்களிலே பகல் நேரத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பொங்கி பெருகும். நினைத்தது கைகூடும். அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மன நலம் வேண்டுமா, உடல் நலம் வேண்டுமா, அல்லது நிதி வேண்டுமா, எது வேண்டும் என்றாலும் அவர் கொடுத்தருள்வார். அப்படிப்பட்ட அந்த சித்தர் பீடத்திற்கு சனிக்கிழமை வருகை புரிந்து நோய்களை தீர்த்து பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை உங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் போதிக்கப்படும். இறுதியிலே கண்ணின் இமைகளுக்கு 90 நாள் புடம் போட்ட பசு வெண்ணெய் அணிவித்து விடுவார்கள். அந்த பசு வெண்ணெய் கண்ணினுடைய இமைக்கு போட்டாலே கண்கள் பளிச்சென்று சுத்தமாகும், கண்கள் குளிர்ச்சி அடையும். இழந்த பார்வையை ஒவ்வொரு வாரமும் அணிய பசுவெண்ணெய் போட போட உங்களுக்கு கண்களும் பளிச்சென்று சுத்தமாகும், கண் நோய்களும் தீரும். அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பயன்படுத்தி கண்களுக்கு வெண்ணெயிட்டு சித்தர்களுடைய பேரொருள் ஆற்றலை பெற்று பயிற்சிகளை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க, வளர்க, உயர்க.